எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் தயாரிக்கிறது, தலைமுடிக்கு எண்ணெய் தயாரிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன கலர் போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது நம்ம சொல்கிறாங்க இல்லையா, அமேசான் காடுகளில் கிடைக்கிற பிரிங்கால் மூலிகைகள் அப்படின்னு சொல்லி மூலிகைகள் தயாரித்த எண்ணெய் அப்படின்னு. அந்த மூலிகைலாம் நம்ம ஊர்லேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இந்த மூலிகைலாம் இதை பாருங்கள், பிரிங்காலால் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளை பூ இருக்குது பாருங்கள், இந்த பூவை தான் காமிக்கிறாங்க. இந்த கிடைக்காத ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இது நம்ம வீட்டிலையே இருக்குது. இந்த பிரிங்காலால்ன்ற இலை இப்போ நல்லா மழைக்கு அதுக்கும் நல்லாவே வந்திருக்கு, நிறையாவே இருக்குது. அதில் நான் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொடுகு வராமல் இருக்குது. இந்த பிரிங்காலால் வந்துட்டு நல்லா முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பொடுகு வராது அப்படின்ற மாதிரி, இல்லை நிறைய வராது அப்படின்றதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொடுகு வராது. மண்டையில் நிறையா ஒட்டிகிட்டு இருக்கும் பொடுகு. சில பேருக்கு அப்படியே எடுக்க அது ஒரு மாதிரி நமிச்செல்லாம் இருக்கும். அது எடுக்க முடியாது, நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் இந்த பொடுகு தனியாக கூட அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தா கூட நமக்கு அந்த பொடுகெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எண்ணெயிலையும் போடலாம். அந்த பொடுதலை அப்படின்னு சொல்கிறது. இதை பார்த்திங்கன்னா இந்த பொடுதலை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே பாருங்கள், இந்த பூ இப்படி இருக்கும். பூ இது வெள்ளையாக குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த பூ இப்படி இருக்கும். அதோட காய்ங்கள்லாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் பொடுதலை அப்படின்றது. இந்த பொடுதலையிலே நம்ம எங்கெல்லாம் கிடைக்கும், நம்ம வீட்டு வாசல்லையே இது இருக்குது, நிறையாவே இருக்குது. நிறைய கீழே பாட்டு முளைச்சி போயிட்டே இருக்கும். இது பாட்டுட்டு இப்போ மழைக்கு நல்லா தழைச்சி வந்திருக்கு, அதனால அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கரிசலாங்கண்ணி, மஞ்சளாக கரிசலாங்கண்ணி இப்போ தான் வச்சு கொஞ்சம் தான் இப்போ வந்துட்டுருக்கு. அதுலேருந்து ஒரு 2 இலை மட்டும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன். இப்போ தான் நான் அது செடி வச்சுருக்கேன், அதனால் அது கொஞ்சம் தான் இருக்குது இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அதுக்கப்புறம் மருதாணியும் நிறையா இருக்குது. நம்மளுக்கு பெரிய மரமாகவே இருக்குது. அதில் மருதாணி, அதுக்கப்புறமா கருவேப்பிலையே நம்ம வீட்டிலேயே இருக்குது தான். கொஞ்சோண்டு ஆனியன், வழுக்க வராமல் இருக்கிறதுக்கு ஆனியன் போட்டுரும். பேன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, ஷைனிங்காக இருக்கிறதுக்காக ஒரு 4-5 ஆனியன் எடுத்துகிட்டு கூட ஆலோவேராவையும் சேர்க்கணும். இப்போ இருட்டாயிடுச்சு, நான் பறிக்கல. அது அப்புறம் நாளைக்கு அதை பறிச்சுட்டு வந்துடுறேன். அதை சேர்த்துக்கலாம் நாங்கள். இப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நாளைக்கு இதை செய்யலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி பிரிங்காலால், கருமூலா, கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு நான் அந்த மஞ்சக்கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி, அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் வச்சு அன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. இப்போ ஆலோவேரா ஜெல் எல்லாம் போட்டு இப்போது நான் அதை எண்ணெயாக காய்ச்சிட்ருக்கேன். அது பேஸ்ட் பண்ணும்போது வீடியோ எடுக்க வந்துட்டேன். அதை இப்போ தான் ஞாபகம் வந்தது, எனக்கு வீடியோ பண்ணணுமே அப்படின்ட்டு. சரி, அதெல்லாம் அரைச்சிட்டேன். இப்போ அரைச்சிட்டு நான் இப்போது ஒரு 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெயில் இதை போட்டிருக்கேன். ஒரு 50 ml தான் இது சேர்த்தேன், நான் நல்லெண்ணெய் சேர்த்தேன். நான் மற்றது எல்லாமே தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டு இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த கருமூலா, இந்த பிரிங்காலால் சொன்னேன், அதெல்லாம் போட்டோன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இதை நல்லா பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் வரைக்கும், நைட் வரைக்கும் கூட அப்படியே இதிலே வச்சிடலாம். அடிகனமான பாத்திரம் தான் எடுத்துருக்கேன். இதை நைட்டு பூரா கூட அப்படியே வச்சுருந்துட்டு நாளைக்கு காலையில் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராடக்ட். நம்ம கடையில் ஒரு 600 rupees கொடுத்து வாங்குறத இப்போது நம்ம 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு மீதியெல்லாம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா, இதை ஃபஸ்ட் டைம் நான் பிரிங்காலால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நிறையா வாட்டி நல்லா பண்ணியிருக்கேன். நிறையா விஷயம் நீ சொல்கிற மாதிரி இந்த வெந்தயம், இந்த மருதாணி, கருவேப்பிலை, செம்பருத்தி இதெல்லாமே போட்டிருக்கேன். இந்த முறை மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக கருமூலாவும் பிரிங்காலாலும் போட்டிருக்கேன். நான் போட்டு இது செஞ்சுருக்கேன். இதை போதும், இது அடங்கிடுச்சு. இதை ஓரளவு நின்றுடுச்சு. போதும், இது ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. ஸ்லிம்மில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். கொஞ்ச நேரம் ஸ்லிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தான். ஒரு நேரம் நல்லா சேர்ந்து ஒதுங்கி வருது. இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நாளைக்கு காலையில் கூட நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறது ஒன்றும் இல்லை, நல்லா ஊற நல்லாயிருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.